இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? ஆக்சுவலா என்னோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பார்த்தாங்க, தமிழ்ல ஹிந்தி தெரியாத உனக்கு அப்படின்னா. மறக்க முடியல. சொல்லுங்க. நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரின்ல படிக்குது. அந்த குழந்தை திருப்பி தமிழ் மீடியத்துல போட்டு நீ தமிழ் படிடா, உன்னை யாரும் அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீ ஏத்து கேள்டான்னு சொல்லி வளர்க்கணும். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, பின்ன தமிழ்ல பேசினா இருந்தால் நக்கலா சிரிக்கிறான். அதையாவது செஞ்சுட்டு போவான்ல, அதுவும் இல்ல. பிரெஞ்சும் பெப்பப, இதுவும் பெப்பப, இதுக்கு எதுக்கு? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு மிடில் கிளாஸ் தன்னுடைய கல்விக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடத்துல தமிழ் வேண்டியதில்ல அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அதிகமாக இருப்பதையும் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியத்துல நிறைய இடத்துல படிக்க வைக்கிறாங்க, தமிழ் மீடியம் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க அரசு பள்ளிகள் உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே. ஆனா இப்ப இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சேர்க்கணும், ஒரு செகண்ட் லாங்குவேஜ் கூட தமிழ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. என்னங்க தமிழ் சுத்தமா படிக்கலாம், அது எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதுதான் அந்த ஷோ, அவ்வளவுதான். எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இந்த பக்கத்துல இருக்கவங்களாம் ஒரு தமிழ் படிக்கணும் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த பக்கம் தமிழ் பள்ளி படிக்க வைக்கல வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. நாண்டுக்கு சாகலாம், தூக்குல தொங்கலாம், விஷம் குடிச்சு சாகலாம், இல்ல தூக்குல தொங்கலாம். ஏன் நீங்கள் தமிழ் படிக்க வைக்கல? நான் ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன் சார். முத தடவை போகும்போது அவங்க ஆட்டோ கார்ட்ட கூட அவங்க இங்கிலீஷ் தெரியல. என் பேரு பிரகாஷ், எல்லாரும் என்ன பானு பிரகாஷ் தான் கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நான் பானுப்பிரியாவோட தீவிர ரசிகன். பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாமே நான் எடுத்தோடனே மறுத்துறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் போகலாம். ஒரு நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம், டெல்லிக்கு போக வேண்டியிருக்கலாம், மராட்டி இது போக வேண்டியிருக்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லன்னா ஒரு 45 டேஸ் வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பேர் ஐடி செக்மெண்ட்ல போயிட்டு பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க, ரைட்டா? ஆனா உட்காந்து ஒரு கன்னட நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க தமிழை நான் பார்த்ததே இல்ல. இதயத்துல காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்கில் வந்து தானா தாண்டவ மாறும்டா. அவன் சாதாரணமா தமிழ்ல பேசிட்டு இருக்கான், தேவைக்கு என்னமோ 2 வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. அங்க போய் நம்ம ஆளுக்கு தமிழ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க டெல்லி போவீங்களான்னு தெரியாது. தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு கிளிக்க முடியல. இன்றைக்கு டெல்லிக்கு இவர் போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. போனா அங்க ஆட்டோல ஏறுவீங்களான்னு தெரியாது. ஏறுனா அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக நீங்க தமிழ் படிக்காம இருக்கங்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா, அந்த கதை தான் இவங்க கதை. இல்ல, நாங்க ஆட்டோல மட்டும் போகல, நிறைய இடங்களுக்கு அங்க போக வேண்டிய தேவை இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சுன்னா சார், பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சுன்னா இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? இல்ல, பெங்களூர் நான் இன்னும் போகல. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப மனுஷன் எல்லா இடத்துக்கு போனா, நாளைக்கு உங்க பையன் பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம். நீ சும்மா இருடா. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. யோசிச்சு பாருங்களேன், அவர் ஒரு பெரிய கம்பெனியே சேல்ஸ் கேட்டா வரலாம் அவங்க ஆசைப்படியே, ரைட்? அவர் சைனாக்கு போக வேண்டியிருக்கும், மலேசியாவுக்கு போக வேண்டியிருக்கும், கேரளா, கர்நாடகா. அப்ப அவர் எல்லா லாங்குவேஜும் கத்துக்குவாரா? எனக்கு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. எனக்கு அது புரியல. ஏன் தமிழை படிக்க வைக்காமல் இருக்கிறீர்கள்? இவ்வளவு மட்டும்தான் கேள்வி. நீங்க வேற மொழி என்ன வேணாலும் படிச்சிருப்பாங்க, நாங்க அதை அகைன்ஸ்ட் எல்லாம் சொல்லல. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? எல்லா மொழியும் விரும்பி படியுங்க, அதுக்கு அது அவர் ஒரு விருப்பம் சார்ந்தது. தமிழை ஒரு பாடமாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தேர்வு செய்யாததுக்கு என்ன காரணம்? அவ்வளவு மட்டும்தான். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுறா? சார், தமிழ் வந்து நான் என் வீட்டுல கத்து கொடுக்கலாம், பட் என்னால ஹிந்தி கத்து கொடுக்க முடியாது. ஓகே, அது ஒரு முக்கியமான ரீசன் என் குழந்தைய வந்து நான் ஹிந்தி எடுத்துக்க சொன்னது. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? Please understand, we are not talking about Hindi. Why you guys not preferring Tamil as a subject in your school? அவ்வளவுதான் நான் கேக்குறது. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானே. ஐயோ, ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். ஐயோ, பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்படப்படுறது இல்ல. தமிழ் நாங்க தமிழியன்ஸ் வீட்ல தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபுல்லா பேசிக்கா தமிழ் தெரிஞ்சா போதும், ஹிந்தி பேசிக்கா தமிழ் தெரிஞ்சா போதும். இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது, சென்சார் பிரச்சனை வரும். நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். தமிழை தவிர அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது what can be a value added? சோ அந்த வேல்யூ ஆடட்னு பாக்கும்போது I preferred ஹிந்தி. ஐயா, இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. Because நம்ம ஸ்டேட்ஸ் தவிர மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் every state has their own mother tongue. தாய்லாந்துல வேலை கிடைச்சது உங்க மகனுக்கு, என்ன பண்ணுவான்? எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அவன் 4 அன்னைக்கு தாய்லாந்துல வேலை கிடைச்சது. அங்க ஹிந்தியும் பேச மாட்டானோ, இங்கிலீஷும் புரியாது. இப்ப என்ன பண்றது? ஒரு தாய் லாங்குவேஜ் லேர்ன் பண்றது வந்து 21 டேஸ்ல லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். தமிழ்ல நான் வந்து எடுக்கணும் ஆசை.
அதை நான் எடுத்திருந்தா வீட்டுல வந்து சொல்லி கொடுக்கணும். பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியா? நான் வந்து சொல்லி கொடுக்க முடியாது. ஜாப் டைமிங்னால வந்து சொல்லி கொடுக்க முடியாது. சொல்லி கொடுக்கிறதுக்கு சௌரியமா அது இருந்ததுனால தமிழை எடுக்கல. அது ஒரு ரீசன் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. ஓகே, சிம்பிள். பின்னால சார் செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழை தவிர வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லும்போது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்கப்படுது சமுதாயத்தில். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு கேவலம். நீங்க ஏன் எடுக்கல? சமுதாயம் எல்லாம் விடுங்க. இல்ல நீங்க யாரோ ஒரு கெஸ்டே வராங்க, வரும்போது தமிழ் இந்த ஹிந்தி பிரெஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா பரவாயில்லையே, அந்த ஒரு அது ஒரு பெருமையா இருக்கு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இரண்டாவது லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு, உண்மையா பெருமையா இருக்கு. அதுக்காக எடுத்துருக்கோம் சார். இவன் என்ன பண்ண சார்? தமிழ்ல சொன்னா என்ன ஆகும்? தமிழ்ல சொன்னா கேஷுவலா போயிடுவாங்க. அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கான வேலை இருக்காது. அதனால இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். பிரெஞ்சுன்னு சொன்னா அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. தமிழியா தக்காயதே லக்வாலே ஹிந்தி என்னையா உளறீர்? ஒரு இழவும் புரியல. எனக்கு ஒண்ணு புரியல. தமிழ்னாவே பேச தெரியாத பிரெஞ்சை பத்தி என்னங்க பேசுவான்? அவனுக்கு என்னங்க தெரியும் பிரெஞ்சுல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல பிரெஞ்சு அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை தான் சார் பேசுவாங்க. தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப பேச மாட்டாங்க. ரைட், அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கிடைக்குது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. தமிழ் எடுக்காததுக்கு ரீசன் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சார். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சார். எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க சார். எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். 10+2ல வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை விட அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே. 156. ஆமாப்பா. 100 தானடா போடுவாங்க. நல்லா படிச்சா 100 ரொம்ப நல்லா படிச்சா 156. சோ ஓவரால் ஸ்கோர் கூடும். ஆக்சுவலா என்னோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பார்த்தாங்க. தமிழ்ல ஹிந்தி தெரியாதவனுக்கு அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலைய மட்டும் மாத்திரம் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுனா என் குழந்தையும் அதை பண்ண கூடாதுன்றதுனால அந்த டைம்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க என்ன பண்றீங்க சார்? இந்த வெய்ய காலம் இல்லையா, கச்ச கச்சன்னு இருக்கும். வெயில் எனக்கு ஒத்துக்காது. அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். நான் பேங்க்ல வர்க் பண்றேன். இப்போ நீங்க தமிழ் படிச்சு பேங்க்ல வர்க் பண்றீங்க, ரைட் தானே? ஆமா. அவ்வளவுதான். பக்கத்துல கொடுங்க. நான் ஒத்துக்கிட மாட்டேன். இல்ல உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. சமூக ஒட்டுதல் அதுல நடைபெறும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்தல் நல்லதுங்கிறாங்க. வாட் இஸ் யுவர் வியூ? என்ன யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க? ஆஹா, வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். நான் படிக்கும்போது என்ன வந்து கேவலமா பார்த்தாங்க. வாட் நான்சென்ஸ். இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். என்னது அது? எனக்கு கேவலமா பார்த்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். தமிழ் தான் எங்க தாய்மொழி, அதுதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? ஓ தாத்தா சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை தானே, ஜெர்மனில செட்டில் ஆனா தமிழை மறந்துடுவீங்களா? இல்ல மேம், கேவலமா என் குழந்தை அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்களே வழியா அந்த குழந்தை திருப்பி தமிழ் மீடியத்துல போட்டு நீ தமிழ் படிடா, உன்னை யாரும் அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீ ஏத்து கேள்டான்னு சொல்லி வளர்க்கணும். ஆனா உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியாது. நான் எவன் முன்னாடி குனிஞ்சு நிக்க மாட்டேன் சார். நான் 12th வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படிச்சேன். எனக்கு தமிழ் நல்லாவே அத்துப்படி. இங்க சென்னைக்கு வந்தப்போ இங்கிலீஷ் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது. வாத்தியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கத்துறேன் கெஞ்சுறேன் கதறேன். நான் ஒரு கால்ல கூட விழுந்தேன். சோ நான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சேன். என் பையனை எல்கேஜில போட்டுட்டு நான் தனியா இங்கிலீஷ் கிளாஸ் போனேன். ஹாய் லீனா. ஹாய். வாட் ஆர் யூ டூயிங்? வாட்சிங் டிவி. விச் புரோகிராம்? நியா நானா. ஸ்கூல்ல வந்து ஹிந்தியா தமிழான்னு வரும்போது இன்னொரு நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு தான் என் பையனை ஹிந்தில போட்டுட்டு நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம், எனக்கு தமிழ் அத்துப்படி அப்படிங்க. அதே மாதிரி உங்க பையனும் அத்துப்படியா இருப்பானா? என்ன வீட்டுல சொல்லி கொடுத்தா? செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். அந்த அளவுக்கு அத்துப்படி கிடையாது, பட் எழுத படிக்கிற அளவுக்கு உனக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன தமிழ் வந்து ஓரளவு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படி நினைக்கிறீங்க? சார், ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? ஆனா தமிழ எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்றீங்களே, அது எப்படிங்கறத எனக்கு புரியல. இல்ல சார், போதும் சார். தமிழ் இப்போ எழுத படிக்க தெரிஞ்ச போது ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதிருக்காங்க. ஆனா என்ன எழுதிருக்காங்க தெரியல. எங்க சார் இருக்கு நீடு? எழுத படிக்க இந்த பஸ் போர்டுல கூட இங்கிலீஷ் வந்துருச்சே சார். போதும், இனஃப். எனக்கு என் பொண்ணுக்கு இது இனஃப் போதும் அப்படின்னு தமிழ் போதும் தோணுது. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா. எனக்கு எல்லாரும் சொன்னதுல இருந்து ஒரு காமன் விஷயம் தான், எனக்கு அதற்கான தேவை இல்ல. இல்ல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பாரு இல்ல சார். ஒண்ணு விடுவான்ற முட்டாள் எதுக்கு? எழுத படிக்க தெரிஞ்சா போதுமானது, அதை நான் வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன். இதுதான் ஓவரால் பீப்புள் ஏன் தமிழை இரண்டாம் பாடமாக எடுக்கலைங்கிறதுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. நிறைய பேருடைய ரீசன் என்னன்னா, இந்த ஸ்கூல்ல போய்
படிக்கிறாங்கல்ல அதை வந்து சரியா புரிஞ்சுக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நான் படிச்சு தமிழ் மீடியத்தில் படிச்சு ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இருக்கிறேன். நான் ஃபுல்லா தமிழ்ல படிச்சு வந்ததுனால இந்த கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், அந்த தலைமை பொறுப்பு. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மத்தவங்க வந்து டிஃபரன்ஸ் இருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா என் குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா சுதந்திரமா நான் ஸ்கூல்லயோ கல்லூரியிலயோ நான் படிச்சது. சரி, அதனால நீ மட்டும் இந்த காலேஜ்ல கும்முன்னு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்க? யூத்னா அப்படிதான் இருக்கும். இப்போ பல பசங்களை பாத்தீங்கன்னா வீட்டுல பேசுறது, மனசுக்குள்ள பேசுறதுலாம் தாய்மொழியில பேசுவாங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடமே ஸ்கூல் தான். ஐ லவ் யூ டீச்சர். ஆறுமுகம், என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. அந்த பிளாட்ஃபார்மை மத்த லாங்குவேஜ்ல வைக்கும்போது அவனோட கோபம், தாபம், கற்பனை, சிந்தனை எதுவுமே வராது. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி சார் ஒரு சைல்ட்ஹுட்ல சக்சஸ்க்கு இனோவேஷன் கிரியேட்டிவிட்டிக்குலாம் தமிழ் தேவைன்றீங்க. தமிழ் சொல்லல, தாய்மொழி. ஐ வில் கரெக்ட் மைசெல்ஃப். சோ தாய்மொழி. இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. பாடா படுத்துறாங்களே. சை. Now all innovation discovery was not done by Tamilians. சார் Columbus came here with Tamil. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளைனே? நான் லாங்குவேஜ் பத்தி நான் சொல்லல சார். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் தமிழ்லயே சொல்ல, தாய்மொழின்னு தான் சொல்றாரு. தாய்மொழி தான் நான் சொல்றேன். கொலம்பஸ் அவர் தாய்மொழியில தானே படிச்சாரு. என்ன தெரியும்? நானா வேலைகா புடிச்சேன். இந்த லைட் வந்து டெக்னாலஜி கிடையாது சார், ஒருத்தருடைய கற்பனை. வெளிச்சம் இருந்தா இரவு பகல் போல எப்படி இருந்தா அப்படிங்கிறது கற்பனை தான். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். விமானமே கற்பனை தான் இல்லையா? எவன் இமேஜினேட்டிவா இருக்கானோ அவன் தான் பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். எங்க கிளாஸ் வாத்தியார் என்னை பார்த்து சொன்னார், இனிமேல் நீ மாடு மேய்க்க தாண்டால் ஆய்க்குன்னு. அன்னைக்கு 2 மாடு வாங்கி விட்டு மேய்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 300 மாட்டுக்கு நான் அதிபதி. அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸா அங்க தமிழ ஒரு பாடமா தாய்மொழி எடுத்திருந்தான்னா அவன் எக்கனாமிக்கலாவும் பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு அவரு. அப்படி நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆளு ரெடி பண்றீங்க, அந்த ஆளு கம்பெனிக்கு முதலாளி ரெடி பண்றேங்கிறாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கங்க. புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்க உங்களுக்கே புரியும். புரிஞ்சுக்கிறேன் சார். What is the ratio of somebody becoming an entrepreneur and owner? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். உயர்ந்த இடத்தை தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சின்னமா ஒரு சம்பளத்துக்கு போற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எம்ப்ளாய்க்கு போற மாதிரி நினைக்கல. அப்படிங்களாங்க. சரிதான் நீங்க சொன்னா சரிதான். You explore emotionலாம் காட்டுங்க. எமோஷன் கிடையாது. நீங்க உடனே இப்படி சொன்னா நீங்க வந்து புத்திசாலித்தனமா பேச கிடையாது. Don't say that emotion. என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். சரியா? நான் வந்து என்னோட அடிப்படை ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். அது அதை பேசாதீங்க நீங்க. அது தப்பான ஆர்கியூமெண்ட். அது நான் எமோஷனலா பேசுறேன், நீங்க எமோஷனலா பேசாதீங்க. அதை அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நம்ம கேள்வி பேச சொல்லுங்க. நான் எம்ப்ளாயி ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? My whole thing is முதல்ல ஆகிறதுக்கு லாங்குவேஜ் தேவை இல்ல. இல்ல எல்லாரும் கை தட்டினாங்க ஓனர் ஆயிடணும். ஓனர் ஆகிறதுக்கு கேபிட்டல் தேவை சார். வாடா ஓமரத்துக்கு சோடி போட்டுக்கிறோம்டா சோடி. நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வடிவேல் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறீங்க நீங்க. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். நீங்க சொன்னீங்களே கேபிட்டல் வந்துட்டு. இன்னைக்கு இந்த சென்னையில நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க, நம்பர் 1 சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்க, நம்பர் 1 ஜவுளி கடை சொல்லுங்க. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி. யாருங்க வந்துட்டு கோடிக்கணக்கு பணம் கொண்டா 1000 5000 வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? அது சாரி எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. நீங்க ஹோட்டல்ஸ் பாத்துறீங்க, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், எல்லாத்துலயும் they all brought capital. எத்தனை ஐடி கம்பெனி லோக்கல்ல இருக்கறவங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்களேன். பெரிய மனுஷங்க பேசுறப்ப குத்திடுவேன். நீங்க பாத்துங்க பர்ஸ். அதாவது முதலாளி ஆக முடியாது நீங்க சொல்லிட்டீங்க. யாருங்க வந்துட்டு கோடிக்கணக்கு பணம் கொண்டா 1000 5000 வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? அது வேலை இல்லாம ஊரை விட்டு ஓடி வந்து மெரினா பீச்ல படுத்துறவங்க தான் சார். நீ பென்ஸ் கார் வச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. நீங்க இந்த சென்னையில பெருமுதலாளியா உட்கார்ந்திருக்கவங்க யாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டாரு அவரு. இங்க கெரியர்ல ஜெயிச்சவன் முழுக்க தமிழ்ல ஜெயிச்சிருக்கான். அப்ப நாங்க நாப்ல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. நீங்க நம்பர் 1 முழுக்க தமிழ் படிச்சிருக்கான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி அடுத்த கேள்வி. நான் படிக்கிற டைம்ல அதர் லாங்குவேஜ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்கோர் அதிகமா எடுத்தாங்க. சரி, ஆனா அது சரியா? மார்க்குக்காக உங்க தாய்மொழியை படிக்காம இருக்கிறது சரியா? மன்னிச்சிடு, மனசார கேக்குறேன். மார்க்குக்காக தாய்மொழியை படிக்காம இருக்கிறது சரின்னு சொல்ல வரல. அப்புறம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு பெரிய பொசிஷன் எதுக்கு போகணும்னாலும் அதர் லாங்குவேஜஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு கேக்குறாங்க. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. இன்னொன்னு வந்து தமிழை படிக்கிறதுக்கு பசங்க கஷ்டப்படுவாங்க. அந்த எந்த லா எந்த டா இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. இந்த மாதிரி வந்து பேசிக்கா வந்து பசங்க தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். துப்பா இருக்கு
துப்பாக்கி வரலன்னா விட்டுரு. நீங்க 10th +2 போகும்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் சார். லாங்குவேஜ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கண்டிப்பா சேவ் ஆகும். 1 minute 1 lakh எனக்கு ஒரு நாளைக்கு 24 hours 10 பேயா பறக்குறேன். ஒரு லாங்குவேஜ் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். பிரெஞ்சு படிச்சாங்கன்னா பிரெஞ்சு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்த செய்ய? ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரெஞ்சை 2வது சப்ஜெக்டா எடுத்து படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ பாக்குறவங்களே எங்களை பைத்தியக்கார கூதியை கூப்பிடுவாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் சரளமா பிரெஞ்சு பேசுறாங்களா? சாத்தியமே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்ல சார். இல்ல அப்புறம் என்னத்துக்கு அத 12 வருஷம் படிக்க வைக்கிறீங்க? ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. நான் சொல்றேன் சார், 12 வருஷம் நான் வந்து படிக்க வைக்கிறது நாலேஜ்க்காகவே நான் அதர் லாங்குவேஜஸ் கத்து கொடுக்க போறேன்னு சொல்லவே இல்ல சார். எனக்கு ஆடட் லாங்குவேஜ் கிடைக்குது. எந்திரி லூசு. அம்மா யார கட்டிங்க வந்தா? யார கட்டிங்க அடிக்க வந்தா? இட் இஸ் வெரி சிம்பிள். 12 வருஷம் ஒருத்தன் படிக்கிறான், ஆனா அந்த படிப்பின் வழியாக அவனுக்கு எதுவுமே தெரியல. அதான் உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்சேன். ரீடிங் ரைட்டிங் தெரியும், கொஞ்சம் பேசிக் தெரியும். ஓகே, ஒரு சின்ன கட்டுரை எழுத முடியுமா? என்ன கை நாட்டு நினைச்சா? எனக்கு நல்லா எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஒரு விஷயம், நீ யாரானாவுக்கு வந்து போன அனுபவத்தை ஒரு பக்கம் எழுதி நீங்க எங்க நீ யாரா கன்ஃபார்ம் முடியுமா? இல்ல லேசா புழுங்கினாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல. எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கணுங்கிறதுக்காக. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க எவ்வளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியல. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மேம்பட்ட கல்விங்கிறது வந்து ஒண்ணு அந்த மொழியாவது நீங்க கத்துக்கணும், இல்ல உங்க தாய்மொழியிலேயாவது ஓரளவு புரிதல் வரணும். எதுவுமே இல்லாம எதுக்கு இப்படி படிக்கணும்? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் ஸ்டீவன் எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? ஒரு பக்க கட்டுரை கூட 12 வருட படிப்பிற்கு பிறகு அவங்களால எழுத முடியாதுன்னா கேவலம். நாண்டுக்கு நின்று சாகலாம், தூக்கல தொங்கலாம். நான் சொல்றேன், செகண்ட் லாங்குவேஜா சத்தியமா உங்க மொழி தாய்மொழி தமிழா இருக்கிற பட்சத்துல செகண்ட் லாங்குவேஜா நீங்க தமிழ் எடுத்து படிச்சா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? 12 வருஷம் படிச்சவன் சத்தியமா 4 பக்க கட்டுரை தமிழ்ல எழுதுவான். பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. அதையாவது செய்வான்ல, அதையாவது செஞ்சுட்டு போவான்ல. அதுவும் இல்ல, பிரெஞ்சும் பெப்பப, இதுவும் பெப்பப. இதுக்கு எதுக்கு கேட்டால் வெளியே பீத்திக் கொள்வது. ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். எல்லாரும் திறமையோட செயல்பட்டு நிறைய சம்பாதிங்க. நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.